வெல்கம் டு கார்கி கிச்சன். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது நல்ல கோடைக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஜில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1/2 லிட்டர் பால் நான் கேஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா குறுகட்டும், கலர வேண்டாம், நல்லா ஆட வரணும். வந்து அது நல்லா க்ரீமி ஆகணும். இது இப்போ இந்த மாதிரி நல்லா கொதித்து பாலுக்கு உருகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஐஸ்கிரீமுக்கு என்ன தேவைன்னு பார்த்துட்டு வரலாம். இது இப்போது நான் ஒரு 4-5 ஸ்பூன் கிட்ட கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இது வெண்ணிலா ஃப்ளேவர். அது கொஞ்சமாக பால் விட்டு கலந்து வச்சுக்கலாம். இது குட் டே பிஸ்கெட்டு. நான் ஒரு 6 பீஸ் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா மிக்சியில் பொடி பண்ணிடலாம். பால் ஓரளவு குறுகிடுச்சு. ஒரு கப்பு கிட்ட நான் சுகர் சேர்த்துக்கிறேன். இது நம்ம குட் டே பிஸ்கெட் பொடி பண்ணி பாலில் கரைச்சி வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒன்று கூட இது நல்லா குறுகட்டும். இது க்ரீம் நல்லா மிக்சியில் நல்லா அடித்து வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்துக்கிறேன். இது நம்மளோட கஸ்டர்ட் பவுடர் நம்ம கலக்கி வச்சது பாலில். அதுவும் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். கேரமல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் பாதாமும் முந்திரியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நம்ம பட்டரும் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு நெய் தடவின பிளேட்டில் இது விட்டுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இது ஆறினோன்னே என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதுவே எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி இன்னொரு டைமுக்கு கூட இருக்குது. இதையும் அதே மாதிரி அடித்து விட்டுக்கலாம்.
இது இப்போது ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வைக்கலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இது இப்போது நம்ம கேரமல் 1 ஹவர் ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணணுன்னா எல்லாம் ரொம்ப தூளாக போயிடும். அதனால நம்ம இந்த மாதிரி இடிக்கல்லில் போட்டுட்டு இடித்து எடுத்துக்கலாம். இப்போது நான் நல்லா பொடி பண்ணிட்டேன். இதை விட வேணாலும் நல்லா நைஸாக பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ கரெக்டாக 2 ஹவர்ஸ் ஆகிருக்கு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு வாட்டி அடிச்சுக்கலாம். இந்த அளவு சால்ட்டு அதையும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். இது இப்போ நம்ம நல்லா அடிச்சிட்டோம். அதே பவுல் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரேர் விட்டுட்டு நம்ம பொடி பண்ணி வச்ச இந்த கேரமல் கேஷ்நட் எல்லாம் உள்ளதை போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக போட்டுக்கலாம். இது இந்த மாதிரி மூடிட்டு கரெக்டாக 8 மணி நேரம் கழிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ கரெக்டாக 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த ஐஸ்கிரீம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இல்லை, சூப்பராக வந்திருக்கு. இந்த ஐஸ்கிரீம் நான் அடிக்கடி செய்யறது தான். நான் எப்போவுமே சாட்டர்டே செஞ்சு வச்சுருவேன். ஏன்னா சண்டேயில் குழந்தைங்க வீட்டில் இருக்கிறப்போ உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. ஆனால் நம்ம வீடியோக்காக எடுக்கும்போது சிலப்போ சொதப்பிடும். அதுதான் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஆனால் நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி எல்லோரும் செஞ்சு பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஐஸ்கிரீம் குழந்தைங்களுக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.